வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வாழைப்பூ வச்சுட்டு ஒரு வில்லேஜ் ஸ்டைல்ல புளிக்குழம்பு பண்ண போறோங்க. நிறைய காய் போட்டு பண்ற இந்த புளிக்குழம்பு பாத்தீங்கன்னா சூடான சாதத்து கூட சூப்பரா இருக்கும். லிட்ரலி அமிர்தம்னே சொல்லலாம். ஃபிங்கர் லிக்கிங் குட்னு சொல்லுவாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும். இதுல நம்ம வாழைப்பூ பொரிச்சு போட்டு பண்றதுனால உங்களுக்கு ஆற ஆற நல்லா திக்காய் தொக்கு மாதிரி ஆயிடும். சோறு வச்சுங்க, ஆனா இந்த புளிக்குழம்புக்கு நான் பேர் வைக்க மறந்துட்டேன். அதனால உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ அதை நீங்க வச்சுக்கலாம். இந்த புளிக்குழம்பு நான் எப்படி பண்ணங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நீங்க கொஞ்சமா சாதம் சாப்பிட்டா கூட நிறைய காய் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே ஃபில்லிங்கா இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் இல்லைன்னா ஏதோ பொரியல் இருந்தா போதும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா புளியை ஊற போட்டு காயெல்லாம் கட் பண்ணி ரெடியா எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் குழம்பு பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. மார்னிங் டைம்ல உங்களுக்கு ரொம்பவே டைம் எடுக்காது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா பாத்தீங்கன்னா நம்ம வாழைப்பூவை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்க போறோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த வாழைப்பூ 65 மாதிரி தான். ரஸ்டிக்கான அந்த வில்லேஜ் லுக் கொடுக்கறதுக்காக தான் வாழைப்பூ சேர்க்கிறோம். பிளஸ் உங்களுக்கு டேஸ்ட்லயுமே டிஃபரன்ஸ் வரும். குழம்புக்கு நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். வாழைப்பூவை நடுவில் இருக்க நிரம்ப எடுத்துட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிட்டு ஒரு பவுல்ல சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி, மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டு அப்படியே பெசரிக்க போறேன். வாழைப்பூல இருக்க தண்ணியே போதுங்க இந்த மாவை நம்ம வெட் பண்றதுக்கு. எக்ஸ்ட்ராவா தண்ணி வேண்டாம். பட் உங்களுக்கு வாழைப்பூ ரொம்ப ட்ரையா இருந்ததுன்னா நீங்க லைட்டா தண்ணி தெளிச்சுக்கலாம். அப்போதான் இந்த மாவு வாழைப்பூவோட ஒட்டி வரும். வாசனைக்கு கொஞ்சமா கருவேப்பிலை இதுலயே சேர்த்துறேன். உப்பு சேர்த்துக்கிறதுனால வாழைப்பூல இருந்து கட்டாயம் கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆகும். ஸோ பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம 65 போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் நல்லா மாவு பெரட்டி ஒட்டின்றதுக்கு அப்புறமா நம்ம எண்ணெயில இதை பொரிச்சு எடுக்கணும். நீங்க மிக்ஸ் பண்ணவே உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். நான் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வாழைப்பூ எடுத்திருப்பேங்க. மறக்காம நீங்க வாழைப்பூக்கு நடுவில் இருக்கிற நிரம்ப எடுத்துடணும், இல்லைன்னா தொண்டையில சிக்கிக்கும். இப்போ வாழைப்பூ பொரிக்கிறதுக்காக நம்ம கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு பூவா உதுத்து விட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போறோம். கரகரன்னு ஆற வரைக்கும் நீங்க பொரிச்சுக்கணும். அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க, அப்பதான் ஈவனா உங்களுக்கு ரோஸ்ட் ஆகும். பொறப்புறம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எண்ணெயில இருந்து வெளியே எடுத்துக்கலாம். நல்லாவே கிறிஸ்பியா இருக்கும். இது நீங்க அப்படியே பொரியல் மாதிரி சாப்பிடலாம், இல்ல 65 மாதிரியும் சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். எக்ஸஸ் ஆயில ட்ரெயின் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சிருங்க. இதை நம்ம குழம்போட கடைசியில தான் சேர்க்கணும். எண்ணெயில கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாழைப்பூ சேர்த்துட்டு பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். நான் ஜாஸ்தி எண்ணெய் சேர்க்கல, எண்ணெய் வேஸ்ட் ஆகுங்கிறதுனால. இப்போ இந்த பாக்கி இருக்கிற எண்ணெயிலேயே நம்ம குழம்பு பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் வாழைப்பூவா இருந்தா துவர்ப்பு கம்மியா இருக்கும். இதே நீங்க வாங்கி ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணீங்கன்னா வேகிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும், துவர்ப்புமே ஜாஸ்தியா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ் வாழைப்பூ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாக்கி இருக்கிற இந்த எண்ணெய் கூட இன்னொரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் டாப் அப் பண்ணிக்கலாம். புளிக்குழம்புங்கிற போது நம்மளுக்கு கொஞ்சம் அப்படியே மேலே எண்ணெய் மிதந்து வந்தாதான் டேஸ்டா இருக்கும். இந்த எண்ணெயிலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு சிட்டிகை அளவுக்கு வெந்தயம், 1/4 டீஸ்பூனுக்கு பாதி அளவு, அதாவது 1/8 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் இதுலயே உடச்சி சேர்த்துருங்க. கடுகு நல்லா பொரியட்டும். வாசனைக்கு இதுல கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதுல ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தா கட்டாயம் நீங்க பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கணும். அப்பதான் இன்னும் டேஸ்டியா இருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன். நீங்க 2 வெங்காயமே மிக்ஸ் பண்ணி கூட போடலாம். காரத்துக்கு 1-2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா இதுலயே ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 பல்ப் அளவுக்கு நான் பூண்டு சேர்த்திருக்கேன். பூண்டோட தோலை உரிச்சிட்டு இதுல சேர்த்துக்கோங்க. வெங்காயத்து கூடவே நம்ம பூண்டை வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மசாலா பொடிகள்ல ஒன்னொன்னா சேர்த்துக்க போறோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சமா இதுக்கு ஏத்த மாதிரி மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா குழம்புக்கான உப்பை நம்ம தனியா மறுபடியும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் குக் ஆனதுக்கு அப்புறமா 4 பெரிய சைஸ் தக்காளியை நான் ஸ்லைஸ் பண்ணிட்டு இதுல சேர்த்துக்கிறேன். நிறைய தக்காளி சேர்த்தீங்கன்னா டேஸ்டியா இருக்கும். தக்காளி நல்லா பொடி பொடியா நறுக்கி சேர்த்தீங்கன்னா சீக்கிரமே வெந்து குழஞ்சிரும். நல்லா தக்காளி மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். தக்காளி வெந்ததுக்கு அப்புறமா அப்படியே கரண்டி வச்சு மேஷ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம காயெல்லாம் சேர்த்துக்க போறோம். எந்த காய் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமோ அந்த காயை முதல்ல சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் முருங்கைக்காய், ஒரு பெரிய உருளைக்கிழங்க தோலை சீவிட்டு நான் சேர்த்திருக்கேன். முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டுத்தையுமே இந்த கிரேவியோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப முருங்கைக்காய் பாத்தீங்கன்னா சீசன்ல இருக்கிறதுனால நம்மளுக்கு நிறையவே கிடைக்குது. இந்த மாதிரி சீசன்ல இருக்கும் போது நிறைய முருங்கைக்காய் சாப்பிட்டுக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளியை 2-3 தடவை தண்ணி சேர்த்துட்டு நான் கசக்கிட்டு புளி தண்ணியை மட்டும் இதுல சேர்த்துக்கிறேன். புளிக்குழம்புன்னு சொல்லும் போது புளி கொஞ்சம் தூக்கலா இருந்தா தான் நல்லா இருக்கும். தக்காளியிலேருந்து நம்மளுக்கு புளிப்பு கிடைக்கும். பிளஸ் இந்த புளியோட புளிப்பு சேர்ந்து வரும்போது நம்மளுக்கு நல்லா பேலன்ஸ்டா டேஸ்டியா இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுலயே நம்ம மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, பெருங்காய பொடி எல்லாத்தையும் லைனா சேர்த்துட்டே வரலாம்.
1.5 டீஸ்பூன் அளவுக்கு சிவப்பு மிளகாய் பொடி, வாய்வுத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக பெருங்காய பொடி, அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துருங்க. இது நல்ல குழம்பு ரஸ்டிக்காக வில்லேஜ் ஸ்டைலில் வரணும்னா இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தனியா பொடி, அதாவது மல்லிப்பொடி. மல்லிப்பொடி நீங்கள் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கணும். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி இதுலேயே சேர்த்துறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி சேர்த்துக்கிறேன். மல்லிப்பொடி சேர்க்கும் போது குழம்பு பார்த்தீங்கன்னா வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புக்கும் நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க. உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் வேகட்டும். தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு ஒரு 75% வெந்ததுக்கு அப்புறமா ஈஸியாக குக்காய் குழையக்கூடிய அடுத்த 2 வெஜிடபிள் நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு பாதி மாங்காய் புளிப்புக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 10 கத்திரிக்காவை நல்லா பெருசாகவே சாப் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் மாங்காய்லாம் சீக்கிரம் குழஞ்சிருங்கிறதுனால தான் நம்ம லேட்டாக சேர்க்குறோம். முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா குழம்புல எங்கே இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா அப்படியே கொதிக்கட்டும். ஹார்ட்லி ஒரு 4 to 5 மினிட்ஸில் உங்களுக்கு வெந்துடும். அணைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கனாலே உங்களுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஃபைனலாக உப்பு புளிப்பு காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வெல்லத்தை நீங்கள் அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ டிசைட் கன்சிஸ்டன்சி உப்பு புளிப்பு காரெல்லாம் பேலன்ஸ்டாக இருக்குன்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற அந்த வாழைப்பூ இது மேலே அப்படியே சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு கலந்துட்டு சூடான சாதத்து கூட சர்வ் பண்ணலாம். அமிர்த மாதிரி இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. உங்ககிட்ட ஃப்ரெஷ் மொச்சக்கொட்டை இருக்குன்னா அதையுமே நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். காலையில் செஞ்சு மூடி வச்சுட்டு மத்தியானம் திறந்து பார்த்தீங்கன்னா திக்க அப்படியே துக்கு மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட நல்ல ரெசிபியோட உங்களை நான் சீக்கிரமே சந்திக்கிறேன். Until then, take care, bye bye, have a great day. Stay cool, stay hydrated. Thanks for watching.